மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆட்சிக்கு வர்றதுக்காக ஸ்டாலின் பேசிய பச்சை பொய்கள் அப்படின்னு திருத்தணியில சீறி பாஞ்சிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த வீரகநல்லூர்ல நேற்று அவர் பிரச்சாரம் செஞ்சாரு. அப்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருச்சு. சென்னையில இருந்து திருத்தணி ரயில்ல போதை வாலிபர்கள் ரீல்ஸ் மோகத்துல வடமாநில இளைஞரை வீச்சறிவாளால வெட்டி இருக்காங்க. இதை பத்தி எதுவுமே தெரிந்து கொள்ளாத முதல்வர் திரைப்படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. தமிழகத்துல பேத்தி முதல் பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்ல. தமிழகத்துல போதை நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு. திருநெல்வேலியில 9ஆம் வகுப்பு மாணவி துளியும் அச்சமின்றி பொதுவெளியில மது அருந்துறாரு. அது தொடர்பான வீடியோவும் வெளியாகி பகீர் கிளப்பியிருக்கு. திமுக ஆட்சியில எதையும் திருடுவர், லேட்டஸ்டா கிட்னியை திருடுறாங்க. நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி சொன்னாரு. ஆனால் நீட்டை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கறக்காக இப்படி எத்தனையோ பச்சை பொய்களை பேசுறாங்க. வரும் 2026ல அதிமுக ஆட்சி வரும். வந்ததும் தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம் போன்றவை மீண்டும் செயல்படுத்தப்படும். நெசவு தொழில் முழுமையாக நசுங்கி இருக்கு. விரைவில் விடிவு கிடைக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. மேலும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற வீடியோவை நீங்களே கேட்டுட்டு வாங்க. இன்றைக்கு கூட பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, சென்னையில் இருந்து திருத்தணிக்கு வருகின்ற ரயில்ல ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார். அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு 4 சிறுவர்கள் துன்பப்படுத்துறாங்க. பிறகு அவர் ரயிலிருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமையா கொடூரமாக அந்த வீச்சு அருவாளால் தாக்கப்பட்டு அவர் துடிதுடிக்க இருக்கிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது. அந்த காட்சி பதைக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திரும்பிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி அவள ஆட்சி திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் லேப்டாப் கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அதற்காக 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாணவனுடைய நலன் கருதி இந்த திட்டத்தை தொடரவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறுத்தியது. இப்பொழுது கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது நடைமுறைக்கு வருமா என்று தெரியவில்லை. கொடுத்தால் நன்றி, இல்லாவிட்டால் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். தாலிக்கு தங்கம் இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டுட்டாங்க. திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சியில திருமண உதவி திட்டம் தொடரும். இந்த திட்டத்தின் வாயிலாக மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை, மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் தரமான புடவை சேலை வழங்கப்படும்.